இன்னைக்கு நம்ம கருவக்கோழிக்கு அவையம் வைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மேடம் 9 முட்டை இட்டாங்க. ஒரு முட்டை உடஞ்சி ஆம்லேட் போட்டேன். இன்னும் 8 முட்டை இருக்குது. இதுக்கு மட்டும் அவையம் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெயில் அதிகமாக இருக்குது. கண்ணாடியை போட்டுக்கலாம். வாங்க அவையம் வைக்கிறதுக்கு மண் எடுத்துகிட்டு வரலாம். வெப்பன்ஸ் எடுத்தாச்சு. பாடலி சட்டி வாங்க போகலாம். நண்பர்களே, மண் எடுக்க வந்தாச்சு. இப்போ பாண்டி சட்டியில் மண் அள்ளி போட்டுக்கலாம். இப்போ தடத்தில் இந்த மழை அடிச்சுட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மண் தான் எடுத்து போடுறோம். அதை ஒரு அரை பாண்டில் சட்டி மண் அள்ளிட்டு போகணும். இல்லையாச்சு, வெயில் வேறு ஓவராக அடிக்குது. எடுத்துகிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ இதை நல்லா காடு ஓட்டி விட்டுக்கலாம் கையிலேயே. எதுனா கல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் கோழி படுக்குள்ளே முட்டை உடஞ்சி போயிடும். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு கச்சிப்பு எடுத்து இந்த முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா தொடச்சி வச்சுக்கலாம். யார் துடைக்கிறோம்னா, இது ஒரு 10 நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதனால் துடைக்கிறோம். தண்ணியாக இருக்கும். வச்சாச்சு. இப்போ அடுத்தபடியாக ஒரு சின்ன வேலை இருக்குது, வரேன். இப்போ நம்ம கோழிக்கு ஒரு வைத்தியம் பண்ண போகிறோம். கண்ணாறு வைத்தியம். ஒரு கறி, எலுமிச்சங்காய், வெங்காயம், மிளகாய். ஏன்னா நம்ம கோழி 2-3 குஞ்சு பொரிக்கும். அது கண்ணாறு போட்டுரும். அதனால் அவையத்தில் வைக்கிறோம். வாங்க கருவக்கோழி மெயின் ஐட்டத்தை இறக்கலாம். பாருங்க, குஞ்சு பொரிக்கிற வண்ணனுக்கு வேற கத்துது. மேடம் படுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 22 நாள் கழிச்சு எத்தனை குஞ்சு பொரிச்சிக்குதுன்னு ஒரு குட்டாங்குச்சி எடுத்து அதில் கோழிக்கு இற வைக்கணும். வாங்க வைக்கலாம். அள்ளியாச்சு. மேடத்துக்கு அவையும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கோழியில் அரிசி இல்லை. அந்த கோழி என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கருப்பு மேடம் படுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தா இன்னொரு கோழிக்கும் அரிசி வைக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம், இறஞ்சி போயிடும் அவையத்தில். வச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 22 நாள். அதுக்கப்புறம் எத்தனை குஞ்சு பொரிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கோழி, அதே மாதிரி இங்கே ஒரு கோழிக்குது. 2 கோழியும் பார்க்கலாம். அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.